லெஃப்டில் இந்த செஸ்ட்டில் வலி, இல்லை பிரெஸ்ட்டில் வலி, பால்பிட்டேஷன் டக் டக்னு அடிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டர்னம்னா இந்த இது இருக்குல்லங்க, நடுவில் இருக்கிற ஒரு எலும்பு, அப்புறம் ரிப்ஸு இங்கெல்லாம் வலிக்கிறது. அப்புறம் அதே வலி கைக்கெல்லாம் ரேடியேட் ஆகிறது. அப்புறம் இந்த இடத்துல ஸ்டெர்னோக்ளைடமாஸ்டா ட்ரெப்பீசியஸ், இந்த இடத்துல பெயின், கையில் கரண்ட் ஊறுற மாதிரி, இல்லை கையில் வலி குடைச்சல், கை விரலில் மரமரப்பு, இல்லை ஒரு விரல் மட்டும் வலிக்கிறது இந்த இடத்துல, இல்லை இன்னொரு விரல் வலி. அப்புறம் காதுக்குள்ள டினிட்டஸ் சவுண்டு, காதுக்குள்ள வலி, அப்புறம் ஒரு பக்க தலைவலி, மைக்ரைன். மெயினாக மைக்ரைனுக்கு சர்வைக்கல் தான் மெயின் ரீசனாக இருக்குது. மைக்ரைன் ஒரு பக்க தலைவலி, ரெண்டு பக்கமும் தலைவலிக்கிறது, இந்த தாடை மூஞ்சி இதுலையெல்லாம் வலி இருக்கிறது, அப்புறம் தலை சுற்றுறது, வாமிட் வர மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக சொல்கிறேன், இது சர்வைக்கலோட தான் சம்மந்தப்பட்டிருக்கு. இது ஹார்ட் அட்டாக் வரப்போகுதோ அப்படிலாம் நினச்சிக்க வேணாம். அந்த மாதிரி நினச்சி நிறைய இசிஜி இருக்குது, ட்ரெட்மில் அண்ட் எக்கோ அந்த மாதிரிலாம் எடுக்க வேணாம். இது சர்வைக்கலோட சம்மந்தப்பட்டிருக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். 95% இந்த மாதிரி வர்றது மோஸ்ட் காமன் சர்வைக்கலோட சிம்டம். சர்வைக்கல்னால் கழுத்து வலியோட சிம்டம். கழுத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாகி அதனால் இந்த வலியெல்லாம் வரும். அது என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன், இதில் எக்ஸசைஸும் சொல்லித்தரேன் இதெல்லாம் குறையிறதுக்கு. அண்ட் என்னென்ன டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் அதையும் நான் சொல்லிடுறேன். என்னென்னா கழுத்தில் எலும்பு தேய்மானமோ, சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், இல்லை கழுத்தில் ஸ்ட்ரெயின், சர்வைக்கல் ஸ்ட்ரெயின், இல்லை கழுத்தில் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இந்த மாதிரி இருந்திருக்கலாம். இல்லை கழுத்தில் ஜவ்வு வீங்கி, ஜவ்வு விலகி, ஜவ்வு தொத்திட்டு இருந்திருக்கலாம். அப்போ சர்வைக்கலில் டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அதை தவிர என்னன்னு கேட்டால் சர்வைக்கலில் ஒரு சர்வைக்கல் ரேடிகுலோபதி, சர்வைக்கல் ரிப்பு, சர்வைக்கோஜெனிக் பெயின். அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸுனால சர்வைக்கல்லேருந்து பெயின் வரும். ஆனால் எம்ஆர்ஐலாம் டிஃப்ரென்ஸ் தெரியாது. சர்வைக்கோஜெனிக் பெயின் அது நல்லாவே தலைவலி வர வைக்கலாம். ஸோ அதனால் என்னென்னா, நம்ம மனசில் என்னென்ன எண்ணம் வருதோ, இப்போ கோவம் ஓங்கி டேபிளில் தட்டுறோன்னா கோவம் வந்தது மூளைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஓங்கி தட்டினது ஸ்பைனல் கார்டு. இப்போது உங்களுக்கு தெரியும், கோவத்தில் மன அழுத்தத்தில் எல்லாம் மூளை பாதிக்கும், இதயம் பாதிக்கும்னு. அதுவே பாதிக்கிறப்போ அதை நினைக்கிறதோடு சரி, அதை செயல்படுத்துறது எல்லாமே ஸ்பைனல் கார்டு தான். அப்போ ஏவி விட்டு அதுவே பாதிக்கிறப்போ அதை செயல்படுத்துகிற ஸ்பைனல் கார்டு எந்த அளவுக்கு பாதிக்கும் யோசிச்சுக்கோங்க. அதனால தான் மக்களுக்கு முதல்ல பாதிக்கிற ஒரு உறுப்பாக ஸ்பைனல் கார்டு இருக்குது. ரொம்ப இப்போ மோஸ்ட் காமனாக இருக்குது இது. ஆனால் எக்ஸசைஸில் மட்டும் க்யூர் ஆகிற நோய். இதுக்கு வேறு ரூபத்தில் ஏதாச்சும் திங்க் பண்ணிங்கன்னா ஃபெயிலியரில் தான் அது போய் முடியும். இன்றைக்கி அதுக்கு உண்டான எக்ஸசைஸை சொல்லித்தரேன். அப்புறம் டூஸ் அண்ட் டோன்ட் சொல்லித்தரேன். இப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7 தடவை தலையை நேராக வச்சுட்டு இந்த மாதிரி செய்யணும். ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7 தடவை. ஓகேங்களா? அப்புறம் ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் இது 7 தடவை. 4, 5, 6, 7. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா எலிவேஷன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்புறம் கீழே போடுறது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. திரும்ப 1, 2, 3. திரும்ப இந்த 4 எக்ஸசைஸ் நல்லா குறையணுன்னா ப்ராப்பராக செய்யணுங்க. சிலர் இப்படி சுற்றுறாங்க, இப்படி போய் இப்படி வரணுங்க. நல்லா சுற்றணும், தலை நேராக இருக்கணும், பட் ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது. அதே தான் ஆப்போசிட் ஆன்டி கிளாக் வைஸ். இப்படி போய் இப்படி வரணும். இது 2 ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் ஷோல்டர் பிரேசிங் இந்த மாதிரி. இது இப்படி பண்ணிடுறாங்க, அப்படியும் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணிடுறாங்க, அப்படியும் பண்ணக்கூடாது. இப்படி நேர் போய் வரணும். சரிங்களா? அப்புறம் எலிவேஷன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சும்மா விடுறது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த மாதிரி 7ன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி 7, 7, 7, 7 இந்த மாதிரி செய்யணும். ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சு இந்த பெயினை டோட்டலாக குறையும். இதனால் இந்த இடத்துல வலிக்கிற வலியும் குறையும். அதனால் நீங்கள் இதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்க வேணாம். அண்டு இதுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்னு கேட்டால் அதை ஃபாலோ பண்ணாலும் நல்லா குறையும். டூஸ்னால் என்ன செய்யணும், செய்யக்கூடாது. டோன்ட்ஸ்னால் என்ன செய்யக்கூடாது. மல்லாந்து படுத்தா சின்ன தலைவாணி வச்சு படுக்கணும், இல்லை தலைவாணி வைக்காமல் சைடில் படுக்கிறப்ப பெருசாக வைக்கணும். ஏன்னா இப்படி வளைஞ்சாலும் பிரச்சனை, இப்படி வளைஞ்சாலும் பிரச்சனை, இப்படி எல்லாமே நேராக இருக்கணும். அதுதான் இதில் கான்செப்ட். இங்கேருந்து இங்கே வரைக்கும் கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி தலைவாணி. அப்புறம் மல்லாந்து படுத்தா சின்ன தலைவாணி, சைடில் படுத்தா பெரிய தலைவாணி. அப்புறம் பெட்டு நல்ல ஒரு
ஃபியூமான பெட்டாக ஒரு ஹார்டான மெத்தையாக இருக்கணும். இல்லை தரையில் பாய் போட்டோ இரும்பு கட்டில் மரக்கட்டிலையோ படுக்கலாம். எந்திரிக்கிறப்போ ஒரு சைடு திரும்பி கையூனி தான் எந்திரிக்கணும். நேராக மேலே எந்திரிக்கக்கூடாது. தலையாட்டி பேசுகிறத வந்து கொஞ்ச நாளைக்கெல்லாம் கம்மி பண்ணணும். தலையாட்டியே பேசவே கூடாது, நேராகவே பேசணும். ஆனால் ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது. அது தவிர யாரும் கூப்பிட்டா உடம்போட காலோட மொத்தமாக திரும்பி பார்க்கணும். நீங்கள் கழுத்தை மட்டும் திருப்பக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. தண்ணி 3-4 லிட்டர் குடிக்கணும். பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும். குக்கர் அலுமினிய பாத்திரத்தில் சமைக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு மண் சட்டி சில்வர் பாத்திரத்தில் சமைக்கணும். பொன்னி அரிசி பட்டத்திட்டின அரிசியாக வாங்கி வைக்காமல் கேரளா மட்டை அரிசி, வரகு, திணை, சாமை, குதிரைவாளி இந்த மாதிரி நிறையா மாற்றி மாற்றி எடுத்துக்கணும். சீரக சம்பா அரிசி, சிங்கிள் பாலிஸ் அரிசி, கைக்குத்தல் அரிசி, ஓம்கார அரிசி, பூங்கார அரிசி இந்த மாதிரிலாம் எடுத்துக்கணும். இது தவிர என்னென்னு கேட்டால் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு இந்த மாவாக மாற்றுறத குறைச்சிக்கணும். அதே மாதிரி ஃப்ரூட்டாக சாப்பிட்ணும். அதை ஜூஸாக மாற்றி சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணணும். அப்படி மாற்றுறப்ப நம்மளுக்கு கரெக்டான ஆர்ச்சத்தெல்லாம் கிடைக்காம போயிடுது. ஸோ அப்புறம் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிறதா எடுத்துக்கணும். அண்டு எக்ஸசைஸ்னு இந்த மாதிரி ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணணும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபிட்னஸ் ஜிம்முக்கு போகிறதோ இல்லை வந்து இது யோகா எக்ஸசைஸோ இல்லை ரொம்ப வாக்கிங், ஜாகிங் அது மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னு கேட்டால் அது வேறு, அது ஃபிட்னஸ்க்காக. இது வேறு, இது உங்களுக்கு இருக்குது ஏற்கனவே பிரச்சனை. இதுக்கு போய் அந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இதுக்கும் அதுக்கும் ஒத்து போகாது. நல்லாவே வலி அதிகமாயிடும். ஸோ அதனால் இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸை ப்ராப்பராக பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணி பாருங்கள். அதை மீறி வலி இருந்துட்டு இருந்தால் டெஃபினட்டாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் காலையில் 6லேருந்து நைட் 10 மணி வரைக்கும் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் நானும் மோனிஷான்னு ஒரு ஃபீமேல் ஃபிசியோதெரபிஸ்ட்டும், குஷின்னு ஒரு ஃபீமேல் ஃபிசியோதெரபிஸ்ட்டும், சரவணன்னு ஒருத்தரும், எல்லா 4 பேரும் அதுக்குள்ளேயே தான் இருப்போம். இது ஆன்லைனில் சொல்லி கொடுத்துட்ருப்போம். ஸோ அதில் யார் வேணாலும் கன்சல்டேஷனுக்கும் வரலாம், யார் வேணாலும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் வரலாம். மீறி போனால் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் 1 வாரம் வர சொல்லி நீங்கள் விருப்பப்பட்ட நேரத்தில் காலையில் 6லேருந்து நைட் 10க்குள்ளே எந்நேரம் வேணாலும் ஒரு லிங்க் அனுப்பிச்சோன்னா அது எல்லா நாளும் வேலை செய்யும். எந்நேரம் வேணாலும் வந்து அதுக்கு உண்டான எக்ஸசைஸோ 1 to 1 ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லித்தர மாதிரி மேல் ஆர் ஃபீமேல் ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்லி கொடுத்து அதை க்யூர் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்லி த்ரூ எக்ஸசைஸ் நல்லாவே க்யூர் ஆகலாம். இது வந்து நேரில் வர்றதை விட ஒரு 10 மடங்கு பெனிஃபிட்டாக இருக்குது. நேரில் டிராஃபிக்கில் அலைஞ்சி வந்து திரிஞ்சு போய் அதெல்லாம் பிரயோஜனப்பட மாட்டேங்குது. நேரில் நாங்கள் இப்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி விட்றோம், இல்லை நேரில் ஒரு மெஷின் வைக்கிறேன், அதெல்லாமே டெம்பரரியாக இருக்குது. நீங்களாக எக்ஸசைஸ் பண்ணி நம்ம சொல்லி கொடுத்து அதை மனப்பாடம் பண்ணி ஹோம் ஒர்க்காக அதை 1 மாதமோ 3 மாதமோ 6 மாதமோ பண்ணுறப்போ ரிவர்சல் ஆயிடுறீங்க. அந்த பிரச்சனையிலேருந்தே டோட்டலாக வெளியில் வந்துடுறீங்க. இதை வந்து நீங்கள் நம்பி தான் ஆகணும். இந்த மாதிரி தான் நடக்குது. இது வந்து நான் ஆயிரக்கணக்கான பேர் மேலே அதை நான் பார்த்துட்டேன். ஸோ அதனால் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.